எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எலெக்ஷன் ஓட்டு போட போகிறோம். நம்ம எம்பி எலெக்ஷனுக்கு எம்பிகிட்ட நம்ம வைக்கிற கேள்விகள் என்ன, முக்கியமான கேள்வி என்ன? உங்கள் ஏரியாவில் வேட்பாளர் வராரு அப்படின்னா அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்க கண்டிப்பாக எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 90% அவங்களுக்கு சீட்டு அதே தொகுதியில் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் இந்த தொகுதிக்காக என்ன பண்ணீங்க? முதல் கேள்வி அவர் பதில் சொல்லுவார் கண்டிப்பாக. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த தொகுதியில் அவர் அடுத்து என்ன பண்ண போகிறேன்றது அதையும் சொல்லுவார். நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது சொல்லுவார். மற்ற விஷயங்கள் என்ன நிறைய பேசுவார். ஆனால் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன, நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, முக்கியமாக நமக்கு எல்லாரோட தேவை என்ன? அடிப்படை தேவை ஒரு சுகாதாரம், சுத்தம் மற்றும் சுகாதாரம் அது இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது அடிப்படை வசதிகள் தேவை என்ன? இப்போது நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, ஒரு பஸ் ஸ்டாண்டு நம்ம போகிறோம். இப்போ தமிழ்நாட்டில் எல்லா பஸ் ஸ்டாண்டும் எல்லா வசதியும் இருக்கா அதை பாருங்கள். ஸோ பஸ் ஸ்டாண்டை போகும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அதில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து கட்டப்பட்டதுன்னுவாங்க. அது கட்டின வருஷமும் இப்போவும் பாருங்கள், அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது, தரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, அதில் என்னென்ன வசதிகள் இருக்குது, கல்வெட்டு மட்டும் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணி வசதி இன்னும் இல்லை. நம்ம இருக்கிறது 2024 இருக்கோம். இப்போ எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டில், பெரும்பாலான பஸ் ஸ்டாண்டில் தண்ணி இருக்கா? தண்ணி கேன் இருந்தாலும் தண்ணி வருதா, ப்ராப்பராக இருக்கான்னு பாருங்கள். இது எல்லாமே 2 விஷயம் இருக்கும். இப்போ எம்பி கேட்டால் எம்எல்ஏன்னுவாங்க சில விஷயங்கள். அது நம்ம நிர்வாக ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம கேட்கலாம். ஸோ அந்த தொகுதியில் என்ன பண்ண முடியாது? நார்மலாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 95 லட்சம் செலவு பண்ணலான்னு சொல்கிறாங்க ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டுக்கு, அதாவது ஒரு வேட்பாளருக்கு எம்பி தொகுதியில். ஸோ இப்படி செலவு பண்ணலான்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு எவ்வளோ நிதி வரும்? அவங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 லட்சம் சம்பளம் வரும். பிறப்படி இதெல்லாம் சேர்த்து ஒரு 24 லட்சம். 5 வருஷம் இருக்காங்கன்னா 1.25 1.5 கோடி ரூபாய் அவங்களுக்கு வருமானம் வரும். அவங்க 95 லட்சம் இது பண்ணாங்கன்னா லோன் வாங்கி எலெக்ஷனில் நிற்க முடியுமா? நீங்கள் இப்போ 95 லட்சம் நான் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு யாராவது லோன் கேட்டால் தருவாங்களா? சரி, அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் தருவாங்களா பேங்க்கில்? தரமாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி அந்த பணம் வந்துச்சு? அந்த பணம் அவங்க சொத்தை விற்றாங்களா? இல்லை எப்படி அவங்களுக்கு அந்த பணம் வருது? ஸோ இது நம்ம அஃபிஷியலாக கொடுத்தது தான். ஸோ அப்போ அவங்க எவ்வளோ நமக்கு நன்மை பண்ண போகிறாங்க? இப்போ நிறைய பணக்காரங்களாக நிற்கிறாங்க எலெக்ஷனில், ஏழை நிற்கிறாங்களா? சிந்திச்சு பாருங்கள். ஏழை நிற்கிறாங்களா? அவங்கள்ட்ட எப்படி காசு? இப்போது 10 வருஷத்துக்கு அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ, இப்போ எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல மக்களுக்கு நமக்கு என்ன தேவை? பொது சுகாதாரம். ஒரு பஸ் ஸ்டாண்டு போனால் ஒரு பாத்ரூம், டாய்லெட் வசதி வைக்க முடியாதுன்னு இல்லை, அதில் எப்படி பண்ணலாம், அந்த நிதி மேலாண்மை எப்படி இருக்குது? ஸோ அந்த செலவு பண்ணுற நிதிக்கான காசு எவ்வளோ வரும்? ஸோ பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ நிற்க கூட முடியாமல் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் ஏரியாவில் இருக்க பஸ் ஸ்டாப்பு சரியில்லை, நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்டில் இதில் கொடுங்க. உங்கள் பஸ் ஸ்டாப்ஸ் எப்படி இருக்குது என்னன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர், உங்களோட டீட்டெயிலோடு எனக்கு இதில் கமெண்டில் பண்ணுங்கள். என் பஸ் ஸ்டாப் நல்லா இருக்குது, தண்ணி வசதி. இது கேட்கும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த ஊர் நல்லா இருக்குது, இந்த ஊரில் எங்களுக்கு இந்த அடிப்படை வசதி. கண்டிப்பாக எம்பி செஞ்சு தருவாங்க. நமக்காக தான் நிற்கிறாங்கன்றப்போ, மக்களுக்காக கண்டிப்பாக நமக்கு அந்த அடிப்படை வசதி செஞ்சு தருவாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க. யாரும் யோசிக்க வேணாம். அவங்க மக்கள் பிரதிநிதி தான். ஓகேவா? நம்ம அவங்க செய்யலைன்னு நம்ம சொல்கிறத விட அவங்க செய்வாங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு தேவையானதை, மக்களுக்கு தேவையானதை நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. அதை நம்புவோம் நம்ம எல்லோரும். நீங்களும் சரி, எல்லோரும் உங்கள் தொகுதி, உங்கள் பஸ் ஸ்டாண்டை ஃபோட்டோ எடுத்து நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது என்னன்ட்டு. அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு கேளுங்க. கண்டிப்பாக எலெக்ஷன் முடிஞ்சதும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டு நீங்கள் கேளுங்க. நான் ஓட்டு போடல இவருக்கு, அதனால் இவர்கிட்ட கேட்கலாமான்னு யோசிக்க வேண்டாம். ஓட்டு போட்டு எலெக்ஷன் பண்ணாலும், யார் ஜெயிச்சு வந்தாலும் கண்டிப்பாக மக்களுக்காக செய்வாங்க எல்லோரும். இந்த 2024 கண்டிப்பாக நிறைய மாற்றம் இருக்கும். நீங்கள் யாரை இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்காம ஒரு நம்மளோட தொகுதி பிரதிநிதியாக பாருங்கள் அந்த எம்பியை. கண்டிப்பாக நமக்காக நிறைய நல்ல மாற்றங்களை இந்த முறை நடக்கும்னு நம்புவோம். நன்றி, வணக்கம்.